தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். போக்குவரத்து தொழிற்சங்கம் என்பது திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பலமான அமைப்பு. போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏறக்குறைய 1,00,000 மேற்பட்டவர்கள் பணியாற்றுகிறார்கள். ஓட்டுநர், நடத்துனர், அலுவலக பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், இப்படி 1,50,000 லட்சம் பேர் வருகிறார்கள். இந்த 1,50,000 லட்சம் பேர் தமிழகத்தினுடைய பொதுமக்களுடைய பொது போக்குவரத்துக்கான ஆதாரங்கள். இதில் திமுக தொழிற்சங்கம் வலுவாக உள்ளது. LBF, அதிமுக தொழிற்சங்கம், அண்ணா தொழிற்சங்க பேரவை வலுவாக இருக்கிறது. ஆனால் மற்ற CPI, CPM, AITUC, CITUC இவைகள் CPI, CPM உடைய தொழிற்சங்க அமைப்புகள். இவைகளை விட வலுவாக உள்ளது சூடு சொரணை உள்ளவர்களெல்லாம் இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் CITU, AITC தான். திமுக, அதிமுக அடிமை தொழிற்சங்கம். சண்முகத்துக்கு ஒரு அடிமை தொழிற்சங்கம், கமலக்கண்ணன் விற்று பிழைப்பதற்கு ஒரு அடிமை தொழிற்சங்கம். இந்த இரண்டு தொழிற்சங்கங்களும் ஒருவருக்கொருவர் இப்படி அதிமுக, திமுக இரண்டு பேரும் திருடுவதை பொதுவாக்கப்பட்டு இருக்கிறதோ அதே போல் தொழிலாளிகளை விற்று பிழைப்பதில் திமுக, அதிமுக, சண்முகம், கமலக்கண்ணன் இருவரும் ஒரே கண்ணன்தான், ஒரே சமூகம்தான். சண்முகம், கமலக்கண்ணன் அண்ணா திமுக தொழிற்சங்கம், திமுக தொழிற்சங்கம் இரண்டையும் ஒன்றாக்கி விடலாம். உதாரணத்திற்கு எம்ஜிஆர் காலத்தில் ₹1 தொழிலாளிகளுக்கு உணவு போட வேண்டும். அந்த உணவு தரமான உணவு, சாப்பாடு, கூட்டு, பொரியல், ரசம், மோர் இப்படி. ஆனால் அதுக்கு போக்குவரத்து கழகங்கள் ₹40 கொடுத்து விடுகிறது. தொழிற்சங்க தலைவன் இன்று எனக்கு ஒரு 300 டோக்கன் ₹300 வாங்கி வைத்துக் கொள்வார். ஆனால் 700 சாப்பாடு என்று டெப்போவில் காசு வாங்கி கொள்வார். இந்த ஒப்பந்தக்காரர், சமையல் ஒப்பந்தக்காரரும் தொழிற்சங்க தலைவரும் அன்கோ. இது திமுக வந்தால் திமுக, அதிமுக வந்தால் அதிமுக. பல ஆயிரம், தினம் பல ஆயிரம் சுருட்டப்படும். சரி, ஒரு பிரான்ச், ஒரு குறைந்தபட்சம் ஒரு பிரான்ச்சில் 15 பேர் வேலைக்கு போக மாட்டார்கள். திமுககாரன் 5 பேர், அதிமுககாரன் 5 பேர், 30 பேர். ஒரு 16 பிரான்ச் கொண்டது ஒரு கோட்டம். இப்படி 8 கோட்டம் இருக்குது. ஏறக்குறைய 3000 பேர் திமுககாரன், அதிமுக 3000 பேர் வேலைக்கே போக மாட்டான். வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, கரை வேட்டி ஸ்டாலின், இல்லை அந்த பக்கம் எடப்பாடி. 6000 பேர் தெண்ட சம்பளம். என்ன தொழிற்சங்க வேலைகளை பிடுங்குகிறார்கள்? ஒன்றும் கிடையாது. பொறுக்கி தின்பது தான் வேலை. தொழிலாளியினுடைய ரத்தத்தை உறிஞ்சி உனக்கு உன் மகனுக்கு வேலை வாங்கி தர்றேன் 5 லட்சத்தை கொடு, உன் மச்சானுக்கு வேலை வாங்கி தரேன் 3 லட்சம் கொடு, சிநேகிதருக்கு வேலை வாங்கி தர்றேன் 2 லட்சம் கொடு. இந்த இப்படி கொள்ளை அடிக்கப்படுகிற பணம் நேராக அமைச்சரிடம் செல்லும். இப்படித்தான் செந்தில் பாலாஜி கோடிகளை குவித்து விட்டு செந்தில் பாலாஜி அசோகம் தலைமறைவாக இருந்து செந்தில் பாலாஜி 471 நாள் சிறையில் அடைபட்டு கிடந்தார். இதுக்கெல்லாம் காரணம் இந்த தொழிற்சங்க புரோக்கர்ஸ், கமலக்கண்ணன், சண்முகம். பல பேர் கீழே வரைக்கும் சண்முகமாக, கமலக்கண்ணனாக பல பேர் புறையோடி போயிருக்கிறார். எம்ஜிஆர் ஓட்ட ₹1 சாப்பாட்டில்
பல லட்சம் லஞ்சம் ஊழல். விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் உயிர்காக்கும் மருந்தில் கொள்ளையடிக்கிற கேதன் தேசாய். விஜயபாஸ்கர் டயர் கடையே நடத்தி வந்தார். பிராஞ்சுக்கு வாங்கப்படுகிற டயர்களை, உதிரி பாகங்களை சொந்த கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அதை தொழிற்சங்கம் பார்த்து கொண்டிருந்தது. சண்முகம் பார்த்து கொண்டிருந்தார், கமலக்கண்ணனும் பார்த்து கொண்டிருந்தார். மக்கள் சொத்தை கொள்ளையடிப்பதில் பங்கு போடுவது தான் அதிமுக திமுக தொழிற்சங்கம். இப்படி உதாரணத்திற்கு ஒரு தொழிலாளி தனக்கு விடுப்பு வேண்டும், 2 வருடம் நீங்கள் விடுப்பே எடுக்காமல் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளி எனக்கு 1 மாத காலம் விடுப்பு வேண்டும், நேரடியாக பிரான்ச் மேனேஜர் அணுகவே முடியாது. யார் வழியாக? தரகர்கள் வழியாக. யார் இந்த தரகர்கள்? தொழிற்சங்க தரகர்கள். 10,000 ரூபா கொடுக்கணும். சொந்த லீவை அவரே எடுப்பதற்கு இந்த தொழிற்சங்க புரோக்கனுக்கு, பிரான்ச் மேனேஜருக்கு 10,000 ரூபா கொடுக்கணும். இப்படி இந்த தொழிற்சங்க தலைவன் 10 பேப்பர் வந்தால் தான் பிரான்ச் மேனேஜர் போவார். இவருக்கு 1 லட்சம், அவருக்கு 1 லட்சம், இவருக்கு 50,000, இவருக்கு 50,000. இதுக்குத்தான் தொழிற்சங்கம் இயங்குகிறது. இதில் சண்முகமும் கமலக்கண்ணனும் கூட்டு. இவர்களை பொறுத்தவரை தீபாவளி வந்தால் தொழிலாளி வாங்குகிற போனஸில் 1000 ரூபா கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு தொழிற்சங்க தலைவர்களும் அந்த தீபாவளி காலத்தில் 10 கோடி ரூபாய் வசூல் செய்யப்படும். ஒரு ஆளுக்கு 1000 ரூபா, 1 லட்சம் தொழிலாளிக்கு 10 கோடி ரூபா. இந்த 10 கோடி ரூபாயை பிரித்து மேலிருந்து கீழ் வரை பங்கு போட்டு கொள்ளப்படும். தொழிலாளி வீட்டில் வயிறு எரிகிறதோ இல்லையோ, தொழிற்சங்க தலைவனுக்கு 10 கோடி. இதுதான் தொழிற்சங்க உரிமைகளை நிலைநாட்டுகிறவர்கள். தொழிலாளியினுடைய வைப்பு நிதி, ப்ராவிடன்ட் ஃபண்டு பிடிக்கப்பட்டு அவருடைய சம்பளம் பிடிக்கப்படுகிறது, அரசு ஒரு சம்பளம் கொடுக்கிறது. 2ம் வங்கியில் வைப்பு நிதியாக வைக்கப்பட வேண்டும். அவன் ஓய்வு பெறுகிற பொழுது அவனுக்கு ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பொண்டாட்டி புள்ள குழந்தை குட்டி கல்யாணம் கச்சேரி நல்லது கெட்டது இதுக்கு பயன்படும். ஆனால் இதையெல்லாம் திருடி தின்று விட்டார்கள். 7,000 கோடி ரூபா வைப்பு நிதி வங்கியில் வரவு வைக்கப்படவே இல்லை. தொழிற்சங்கம் என்ன புடுங்கி கொண்டிருந்தது? திமுக அதிமுக தொழிற்சங்கம் போராடி இருக்க வேண்டாமா? தொழிலாளர் உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? ஸ்தம்பிக்க வைத்திருக்க வேண்டாமா? 1 லட்சம் தொழிலாளி இரவு பகலாக பேருந்தை இயக்கி கொண்டிருக்கிறான். மக்களுடைய போக்குவரத்து, பொது போக்குவரத்தே பேருந்தை நம்பித்தான் இருக்கு. இதை தட்டி கேட்டிருக்க வேண்டாமா? கமலக்கண்ணனும் சண்முகமும் பொறுக்கி தின்பதில் தான் இவர்களுக்கு நேரம். ஆக தொழிலாளியுடைய 1 லட்சம் தொழிலாளி 10 ஆண்டு கால உழைப்பை திருடி தின்ற இவர்கள் இப்போ தாவேக்கா பக்கம் தாவிட்டார் கமலக்கண்ணன். புஷிக்கே 5 கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8 கோட்டத்தில் 8 கோடி வசூல், புஷிக்கு 5 கோடி. இவர் புஷிக்கு போன வழி செங்கோட்டையன் வழி. சிறையிலே 2 வருடம் அடைபட்டு கிடந்த ஆள் தான் செங்கோட்டையன். புத்தன் புனிதன், எந்த லஞ்சம் வாங்கலை. சண்முகவேல் இப்போ அவர்கிட்ட பல ஆயிரம் கோடி இருக்குது. சண்முகவேல் தான் இப்போ இவருக்கு ஆலோசகர். சண்முகவேல் அனாதைன நிலம் எங்கே இருக்குது, அதை ரியல் எஸ்டேட்டுக்கு விற்கலாம். இப்படி திட்டம் போடுகிற சண்முகவேல், செங்கோட்டையன், கமலக்கண்ணன் இந்த அணி இப்பொழுது தாவேக்காவை ஊழல் அணியாக மாற்றுவதற்கு புஷிக்கு 5 கோடி கொடுத்தாச்சு. இதுதான் தொழிற்சங்க உரிமையை நிலைநாட்டுகிற நிலையா? முதலமைச்சருக்கு தெரியுமா? அது முதலமைச்சருடைய ஆலோசகர்களுக்கு தெரியுமா? அதிமுகவில் இருந்த லஞ்ச லாவண்ய ஊழல் பேர் வழியான இந்த கமலக்கண்ணன் தான் தாவேக்காவுடைய தொழிற்சங்க தலைவரா? ஊழல்வாதி, தொழிலாளியை காட்டி கொடுத்த, வாழ்நாள் முழுக்க காட்டி கொடுத்த இந்த கமலக்கண்ணன் தான் தாவேக்காவுடைய இயக்க தொழிலாளர் அணிக்கு தலைவரா?
எதற்கும் வரவில்லை அவர். பிரான்ச் மேனேஜர்கிட்ட கமிஷன் வாங்கி கொடுப்பதற்கும் புதிதாக வேலைக்கு எடுப்பவர்களை 5 லட்சம். சேலம் பிரான்ச் மேனேஜர் மோகன், லூயிஸ் கதிரவன், சிவசங்கர் நண்பர், கிளாஸ்மேட்டு, விஸ்கி மெட்டு, பீர் மெட்டு, இவர்கள் உதயநிதிக்கு அடித்து கொடுத்த கடைசி கட்ட 500 கோடி ரூபாய் தொழிற்சங்கங்கள் வழியாக வசூல் செய்யப்பட்டு 500 கோடி ரூபாய் சேலம் பிரான்ச் மேனேஜர் வசூல் பண்ணி கொடுத்தார். இவர்களை ரைட் அடிக்க முடியுமா? பணம் கொடுத்தவர்களுக்கெல்லாம் பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமா? உதயநிதியிடம் கைப்பற்ற முடியுமா? மோகனிடம் கைப்பற்ற முடியுமா 500 கோடி ரூபாயை? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. இப்படி சாத்தியம் இல்லாமல் கமலக்கண்ணனை தொழிற்சங்க தலைவராக, தாவேகா தொழிற்சங்க தலைவராக நியமிப்பதற்கு பதிலாக ஒரு ஊழல் சாம்ராஜ்யத்தையே தொழிற்சங்க தலைவராக நியமித்து விடலாம். ஏன் தாவேக்கால் நல்ல மனிதர்களே இல்லையா? நல்ல தொழிற்சங்க தலைவனே கிடைக்கலையா? கம்யூனிஸ்டுகளே இல்லையா? கம்யூனிஸ்டுகள் வரமாட்டார்கள். திமுக அதிமுகவிலிருந்து வருகிற கொள்ளை கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் வருவார்கள். இனி தாவேகா பெயரில் திமுக அதிமுகவில் இருந்த தொழிலாளிகளை சுரண்ட ஆரம்பிக்க போகிறார் கமலக்கண்ணன். எந்த கட்சியிலையும் நிரந்தரமான தொழிற்சங்கவாதிகளே இல்லை. திமுக வந்தால் அத்தனை பேர் திமுக பக்கம் போயிடுவான், அதிமுக வந்தால் அத்தனை பேர் அதிமுக பக்கம் சென்று விடுவார்கள். இதுதான் தொழிற்சங்கம். தொழிலாளிகள் உரிமைக்காக போராடுகிறவர்கள் சிபிஎம்மில் இருப்பார்கள். சிபிஐ கூட இந்த தகுதியை இழந்து விட்டது. இன்று சிபிஎம் தொழிற்சங்கம் மட்டும்தான் தொழிலாளிகளுக்காக, தொழிலாளிகளை ஏமாற்றாமல் சிஐடியு மட்டும்தான் களத்திலே போராடுகிறது. அதன் தலைவர் சண்முகம், வாச்சாத்திக்காக கடைசி வரை போராடியவர். செங்கோட்டையினால் கொலை முயற்சிக்கு உள்ளாக்கப்பட்டவர். ஆகையால் அதுபோன்ற புனிதமான கம்யூனிஸ்டுகளை நீங்கள் தொழிற்சங்க தலைவர்களாக உருவாக்குங்கள். ஆனால் இப்பொழுது தாவேகா பக்கம் ஊழல்வாதிகளுடைய கூட்டம் பூரா அலை மோதுகிறது. ஊழல் செய்வதற்கு, லஞ்சம் வாங்குவதற்கு. இந்த சூழலில் அதிமுக தொழிற்சங்கவாதி, பழைய அதிமுக தொழிற்சங்கத்தில் தரகர் வேலை பார்த்தவர் அத்தனை பேரும் இப்பொழுது தாவேகாவினுடைய கோட்டையிலே, பனையூர் தாழ்வாரத்திலே தென்படுகிறார்கள். இவர்களையெல்லாம் அடையாளம் கண்டு கொண்டால் தாவேகா தப்பிக்கும். இல்லை என்றால் தாவேகாவும் திமுக அதிமுக போல மாறிவிடும். ஸ்டாலினங்கில் என்று நீங்கள் கேட்ட கேள்வி இப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய அத்தனை அலிபாபாக்களும் 40 திருடர்களும் தாவேகா பக்கம் படையெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எதற்கு? மக்கள் சேவைக்கா? மகேசன் சேவைக்கா? எதற்கு? ஊழல் செய்வதற்கு, லஞ்சம் வாங்குவதற்கு, உண்டு கொழுப்பதற்கு. ஆகையால் இவர்களையெல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டால் அது தாவேகாவாக இருக்கும். இல்லை என்றால் இன்னொரு திமுகவாக மாறிவிடும். ஆட்சி மாறுகிற பொழுது தொழிலாளிக்காக போராடுவதற்கு எந்த தொழிற்சங்க தலைவனும் தென்படுவதில்லை. ஆகையால் தொழிற்சங்க தலைவன் ஆளுங்கட்சி சங்கத்துக்கு மாறிவிடுவான், தொழிலாளியும் மாறிவிடுவான். இதுதான் வழமையாக நடக்கிற நிகழ்ச்சி. இப்பொழுது திமுக ஆட்சிக்கே வராது. அதிமுக கதை என்னவென்றே தெரியவில்லை. ஆகையால் இப்பொழுது தாவேகா தான் அதிகாரத்தில் இருக்கிறது. தாவேகா தான் பிரான்ச் மேனேஜர்களை, டெப்போ மேனேஜர்களை நியமிக்கும். அவர்களை அந்த கட்சியில் இருந்தால் மட்டும்தான், காக்காய் பிடித்தால் மட்டும்தான் கோடிகளை குவிக்க முடியும் என்று அவர்கள் அணிமாற தயாராகிவிட்டார்கள். கமலக்கண்ணனை பொறுத்தவரை அவர் ஒரு லஞ்ச லாவணிய ஊழலுக்கான அடையாளம் என்பதை தாவேகாவினர் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசியல், தமிழ் தேசிய அரசியல் இரண்டும், திராவிட அரசியல், இந்திய தேசிய அரசியல் அத்தனையும் முகம் கிழிந்து தொங்குகிறது.
அரசியல் தமிழக மக்களிடம் அரசியல் வெளியேறிவிட்டது. அரசியல் கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், தமிழ் தேசிய அரசியலை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் என்னை இரவு 9 முதல் 11 மணி வரை தொடர்பு கொள்ளவும். அரங்கு கூட்டோ அல்லது பொதுக்கூட்டமோ எந்த அரசியல் பயிற்சி வகுப்புகளோ கலந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆகையால் நீங்கள் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.